காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட சின்ன காஞ்சிபுரம் பகுதியில் இன்று திறப்பு விழா நடைபெறவிருந்த மதுபான கூடத்துடன் கூடிய தனியார் மணமகள் மன்றத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் பாறை அடைத்து நொறுக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. விவரங்களுடன் செய்தியாளர் ஸ்ரீராம் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஸ்ரீராம், விவரங்கள். காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் 10க்கும் மேற்பட்ட அரசு மதுபான கடைகள் இயங்கி வருகிறது. இந்த நிலையில் காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட சின்ன காஞ்சிபுரம் பெரியார் நகர் இடையிலான பகுதியில் தனியாருக்கு சொந்தமான அரசு மதுபான கடை மற்றும் தனியாருக்கு சொந்தமான பார், விளையாட்டு உள்ளிட்ட பார் திறக்கப்படுவதாக இன்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனை அறிந்து ஏற்கனவே பொதுமக்கள் இந்த பகுதிகளில் அனுமதி வழங்கக்கூடாது என மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்திருந்த நிலையில் அதனையும் மீறி தற்போது அனுமதி அரசு சார்பில் வழங்கப்பட்டதை கண்டித்து அப்பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். 100க்கும் மேற்பட்ட அப்பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் பெண்கள் கூறியதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனை அடுத்து அப்பகுதியில் போலீசார் இறங்கி வருவதற்குள்ளாக போராட்டக்காரர்கள் அங்க இருக்கக்கூடிய பொருட்களை அடித்து நொறுக்கியும் அதே போன்ற மதுபான காட்டுகள் மீது வீசியும் அவர்களுடைய போராட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்திருந்தார்கள். இதனை அறிந்து உடனடியாக போலீசார் அப்பகுதிக்கு வந்து அவர்கள் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் பேச்சுவார்த்தை நடத்தி 1/2 மணி நேரம் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக அந்த பாரை மூடுவதற்கான ஏற்பாடு சமாதான போலீசார் அனுப்பி வைத்தனர். இருப்பினும் இந்த மதுபான கூடம் அமைந்திருக்கக்கூடிய பகுதி என்பது பச்சையப்பன் கல்லூரி மற்றும் தனியார் பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது. செங்கல்பட்டு காஞ்சிபுரம் தேசிய நெடுஞ்சாலை பகுதி அமைந்திருக்கிறது. இந்த முக்கிய விவரங்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.